சுமார் 2 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அதோட கடைசி மூச்ச இழந்தது. அந்த நட்சத்திரம் சிதறி அதோட உடல்ல இருந்து ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், அயன், சிலிக்கன் இன்னும் பல வேதிப்பொருட்கள் ஸ்பேஸ்ல சிதறி ஒரு தூசி டஸ்ட் போல அப்படியே சிதறிடுச்சு. அந்த காஸ்மிக் டஸ்ட்ல தான் நம்ம நெபுலாவாக மாறி புதிய கிரகங்கள உருவாக்குச்சு. அதுல ஒண்ணு தான் நம்ம பூமியும். காலத்தின் பிறகு பூமி குளிர்ந்தது. அந்த ஸ்பேஸ் டஸ்ட்ல இருந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் தண்ணீர்ல கலந்து உயிரின் முதல் மாலிகுலஸ் உருவானது. அந்த மாலிகுல்கள் சேர்ந்து ஒரு செல் உயிரியாக பிறந்தது. அது வளர்ந்து பல செல்களானது. உயிர்கள் வளர்ந்தன, மனிதன் வந்தான். இது இயற்கையின் மகத்துவம். மனிதன் இதை பார்த்தான், மண்ணில் சிலிக்கான் இருக்கு, இதிலிருந்து ஒரு மேஜிக் மெட்டீரியல் உருவாக்கலாம் என உருவாக்கியதுதான் செமிகண்டக்டர். இதிலிருந்து உருவானதுதான் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர்கள் ஒன்று சேர்ந்து ஐசியாக மாறியது. ஐசிகள் ஒன்று சேர்ந்து மைக்ரோ ப்ராசஸராக மாறியது. மைக்ரோ ப்ராசஸர்கள் சேர்ந்து கம்ப்யூட்டர், மொபைல், ஏஐ, ராக்கெட் என அறிவியல் வளர்ந்தது. எவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் ஒன்று மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் உள்ளது. நம் உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது போல மண்ணின் வளத்தை காப்பதும் நம் கடமை.